ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழன் ராஜ். இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக்ஸில் 5 ஆண்டு திட்டங்களும் மதிப்பீடுகளும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெட்டிங்கில் 2வது பார்ட் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பார்ட்கான வீடியோக்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டேரெக்டாக கேள்விக்குள்ளே போயிடலாம். முதல் கேள்வி, சுதந்திரத்திற்கு முன் இந்திய பொருளாதாரத்தின் தொடக்கத்தை எந்த காலகட்டம் குறிக்கிறது? முன்னாடி நமக்கு வந்து பார்த்தோன்னா ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலகட்டம் தொடங்கினா அதுதான் நமக்கு மென்ஷன் பண்ணணும், சரிங்களா? அந்த காலனித்துவத்தின் ஆட்சி வரும்போது தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களினுடைய சுரண்டல் அதிகமாச்சு. அப்போ தான் நம்மளுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது பாதிப்படைஞ்சிச்சு. அப்போல இருந்து தான் கணக்கு எடுத்துக்க முடியும். மன்னர்கள் ஆட்சி கிடையாது. ஆங்கிலேயருக்கு முன்னாடி மன்னர்கள் ஆட்சி தான். சுதந்திரத்திற்கு பிந்தையங்கிறதுக்கும் இந்த கேள்விக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ ஆப்ஷன் சி தான் சரியான பதில். அடுத்த கேள்வி, சுதந்திரத்திற்கு முன் இந்திய பொருளாதாரம் முதன்மையாக டேஸை அடிப்படையாக கொண்டிருந்தது. உங்களுக்கு ஒரு இமேஜ் நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இந்த இமேஜஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீனில் மார்க் பண்ணியிருக்கக்கூடியது அக்ரிகல்ச்சர், க்ரீனில் மார்க் பண்ணியிருக்கக்கூடியது அக்ரிகல்ச்சரை மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது அடுத்த இமேஜ் உங்களுக்கு. இந்த க்ரீனில் மார்க் பண்ணியிருக்கக்கூடியது அக்ரிகல்ச்சர், தென் வந்து இந்த ப்ளூவில் மார்க் பண்ணியிருக்கக்கூடியது இண்டஸ்ட்ரி, தென் இந்த ஆரஞ்சில் மார்க் பண்ணியிருக்கக்கூடியது சர்வீஸ். இந்த 3 துறைகள் தான் நமக்கு வந்து நம்ம லேட்டஸ்ட்டாக பார்ப்போம். அதாவது விவசாயத்துறை, தென் அதுக்கடுத்து தொழில்துறை, தென் அதுக்கடுத்து சேவைத்துறை அப்படிங்கிற 3 கேட்டகரி பிரிச்சிருப்போம்ல, அந்த 3 கேட்டகரியை தான் நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் 1950 காலகட்டத்திலிருந்து 2010 வரைக்கும் இருக்கக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த இமேஜிலிருந்து உங்களுக்கு பின்னாடி நிறையா கேள்விகளை உங்களுக்கு நான் வந்து எரேஸ் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஏன்னா இந்த ஒரு இமேஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான கிளாரிட்டி உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றதுக்காக, சரிங்களா? ஓகேவா? பார்த்துட்டிங்களா? அப்போ நமக்கு சுதந்திரத்திற்கு முன்னாடி இங்கே பாருங்கள், 50 காலகட்டத்திலேயே டாப்பில் இருக்கக்கூடியது விவசாயம் தான். அப்படின்னா அதுக்கு முன்ன காலகட்டத்திலையும் கண்டிப்பான முறையில் எதுப்பாக இருக்கும்? விவசாயம் தான் இருக்கும். கரெக்டு தானே? எஸ், 50 அப்படின்னா 50க்கு முன்னாடியும் கண்டிப்பான முறையில் விவசாயம் தான் இம்பார்ட்டன்ட் வகிச்சிருக்கோம். தென் அடுத்த கேள்வி பாருங்கள், இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனித்துவத்தின் பொருளாதார தாக்கம் என்ன? பிரிட்டிஷ் காலனித்துவத்தினுடைய பொருளாதார தாக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தொழில்மயமாக்கல். எதுக்கு எடுத்தாலும் சில அது அந்நிய நாட்டு பொருட்களை உள்ளே கொண்டுட்டு வந்து அதிகமான உற்பத்தியை பெருக்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய டிவைசஸ் இங்கே கொண்டு வந்தாங்கல்ல, அதுதான் தொழில்மயமாக்கல். மற்றும் வளங்களை வடிகட்டுதல்னா சுரண்டல்பா, சரிங்களா? இங்கேருந்து எடுத்து அவங்க கொண்டுட்டு போய் வச்சுக்கிட்டாங்கல்ல, இதுதான் பிரிட்டிஷோட முக்கியமான பொருளாதார தாக்கமாக நமக்கு இருந்துச்சு. தென் அடுத்து, சுதந்திரத்திற்கு முந்தைய காலத்தில் இந்திய பொருளாதாரத்தின் ஆதிக்கம் செலுத்திய துறை என்ன துறை? இது நமக்கு சேம் கொஸ்டின், அதே கொஸ்டின் தான், அப்படி நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். தென் 25வது கேள்வி, இந்தியா சுதந்திரத்திற்கு முந்தைய காலத்தில் ஜமீன்தாரி முறையின் முக்கியத்துவம் என்ன? ஜமீன்தாரி என்ன பண்ணாங்க அப்படின்னா நில வருவாய் சேகரிப்பு மற்றும் நிர்வாகம். ஜமீன்தாருக்கு மேலே பிரிட்டிஷ்காரங்க இருப்பாங்க. இவங்க விவசாயிகிட்ட இருந்து வாங்கி 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 அந்த குறிப்பிட்ட ஏரியாவை நிர்வாகம் பண்ணுவானுங்க. அதுதானே இந்த ஜமீன்தாரி முறையில் இருந்துச்சு. அதுதான் ஆப்ஷன் டி. மத நல்லிணக்கமாக சம்மந்தம் இல்லை. விவசாய உற்பத்தியை மையப்படுத்துதலா? அவங்ககிட்ட இருந்து பிடுங்குற வேலை தான். விவசாயிகளுடைய நிலத்தை மறுபகிர்வு செய்தலா? அந்த வேலையெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. எவன் வரி கொடுத்தாலும் அவனுக்கு கொடுத்துறது. கரெக்டு தானே? எஸ், ஆப்ஷன் டியாக தான் இருந்துச்சு. இந்த ஜமீன்தாரி முறை அப்படிங்கிறது நமக்கு முகலாயரினுடைய காலகட்டத்தில், பிரிட்டிஷனுடைய ஆட்சி காலகட்டத்தில் நமக்கு உள்ளே வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இது இவங்களுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட்டுக்கும் நிலத்தில் வச்சு விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய ஒரு புரோக்கர் வேலை பார்த்தவங்க தான் இந்த ஜமீன்தார், சரிங்களா? என்னடா புரோக்கர்னு கேவலமாக சொல்கிறேன்னு யோசிக்க வேணாம். கிட்டத்தட்டன்னு சொல்ல வேணாம், அதுதான். அந்த பார்த்துட்டு அவங்களுக்கான சில கமிஷனையும் எடுத்துக்கிட்டாங்க, அப்படி தானே? அதானே போச்சு, அதான் நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? சரி, ஓகே. இந்த ஜமீன்தாரி முறை, ஜாகீர்தாரி முறை அப்படிங்கிறதெல்லாம் அடிக்கடி கேள்விகள் கேட்பாங்க. இந்த ஜமீன்தார் அப்படின்னு பார்த்தோன்னா யார் அப்படின்னு பார்த்தோன்னா பிரிட்டிஷ்க்கு கீழே ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க தான். ஜாகீர்தார் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாருன்னா அவங்களும் நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க தான். இவங்களும் வரி வசூல் பற்றி பேசக்கூடியவங்க தான், இவங்களும் வரி வசூல் பண்ணி கொடுக்கக்கூடியவங்க தான். அப்போ இந்த ஜமீன்தாருங்கிறது முன்னொரு காலகட்டத்தில் இருந்து பரம்பரையாக வரக்கூடியவங்க. ஜாகீர்தார் அப்படிங்கிறவங்க நமக்கு யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லுவோம்ல, கவர்மெண்ட் எம்ப்ளாயி, இவங்களால நியமனம் செய்யப்பட்ட ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான் இந்த ஜாகீர்தார். தென் அதுக்கடுத்து இவங்களுடைய பையன் வர முடியாது, இன்னொரு நபரை நியமனம் பண்ணுவாங்க. இப்படி தான் மாறி மாறி வந்துச்சு. அதுதான் ஜமீன்தாருக்கும் ஜாகீர்தாருக்கும் உண்டான முக்கியமான விஷயங்களாக மென்ஷன் பண்ணுவாங்க, சரிங்களா? சரி, அது போக இந்த நிலையான நிலவரி திட்டம் அப்படிங்கிறதெல்லாம் இதோட கேட்டகரியில் உள்ள 1793 கார்ன்வாலிஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, பின்னாடி நமக்கு பார்ப்போம், சரிங்களா? தென் அடுத்த கேள்வி,
பின் வருவனவற்றுள் எது சுதந்திரத்திற்கு முன் இந்தியாவின் பொருளாதார போராட்டங்களுக்கு முக்கிய காரணியாக இருந்தது? எஸ், சுதந்திரத்திற்கு முன்னாடி என்னப்பா, சேம் அதே கொஸ்டின் தான், பட் கேள்விகளை மட்டும் வித்தியாசமாக கேட்போம். சரிங்களா? எஸ், காலனித்துவ சுரண்டல் அப்படிங்கிறது தான். தென் அடுத்த கேள்வி, சுதந்திரத்திற்கு சற்று முன்பு இந்திய பொருளாதாரத்தில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்திய நிகழ்வு என்ன? சுதந்திரத்திற்கு கொஞ்சம் முன்னாடி, அந்த 47க்கு கொஞ்சம் முன்னாடி எந்த நிகழ்வுனால நம்மளுடைய அந்த ஒரு சின்ன ஒரு போராட்டம் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு அப்படிங்கிறதா. சரிங்களா? இந்திய பொருளாதாரத்தின் குறிப்பிடத்தக்க தாக்கம் ஏற்படுத்தியது என்ன காரணம்? அந்த குறிப்பிட்ட ஒரு மந்த நிலை தான். சரிங்களா? ஒரு மந்த நிலை நிகழ்வு, அதாவது பொருளாதார மந்த நிலை அப்படிங்கிறத மெயினான விஷயம். பொருளாதாரத்தில் மந்த நிலை ஏற்பட்ட அந்த நிகழ்வுகள் தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. மற்ற விஷயங்கள்லாம் சுதந்திரத்திற்காக ஏற்பட்டப்பட்டது தான். சரிங்களா? பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் ஒரு பெரிய ஒரு தாக்கம் ஏற்பட்டுச்சு, ஒரு மந்த நிலை ஏற்பட்டுச்சு. தென் சுதந்திரத்திற்கு முன் இந்திய பொருளாதாரம் டேஸ் ஆல் வகைப்படுத்தப்பட்டது. எவற்றால் வகைப்படுத்தப்பட்டதுன்னா, எஸ், விவசாயத்தினுடைய அடிப்படையில் தான் வகைப்படுத்தியிருப்பாங்க சுதந்திரத்திற்கு முன்னாடி. தென் அடுத்த கேள்வி, சுதந்திரத்திற்கு முந்தைய இந்தியாவில் பிரிட்டிஷ் கொள்கையால் எந்த தொழில் கடுமையாக பாதிக்கப்பட்டது? சுதந்திரத்திற்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இந்த ஜவுளி தொழில் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது அடைஞ்சிச்சு. சரிங்களா? ஸோ சுதேசி அப்படிங்கிறதுலாம் பின்னாடி வரும்ல, அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் எந்த 5 ஆண்டு திட்டத்திலிருந்து பொது விநியோக திட்டம் நிரந்தரமாக மாற்றப்பட்டது? பொது விநியோக திட்டம் எந்த 5 ஆண்டு திட்டத்தில் இருந்துன்னா 7வது 5 ஆண்டு திட்டத்துக்கு அப்புறம் நிரந்தர திட்டமாக மாறியது. அதுக்கு முன்னே டெம்பரரியாக தான் இருந்துச்சு. 7வது 5 ஆண்டு திட்டத்தினுடைய காலகட்டம் 1985 1990 இடையிலான காலகட்டம். இந்த காலகட்டத்தினுடைய ஆட்சியாளர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ராஜீவ் காந்தி. சரிங்களா? ராஜீவ் காந்தி தான் இந்த காலகட்டத்தினுடைய ஆட்சியாளராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் இந்த 7வது 5 ஆண்டு திட்டத்தினுடைய ஒரு சில முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொருளாதாரத்தில் 5% அப்படிங்கிறத டார்கெட்டாக கொண்ட ஒரு 5 ஆண்டு திட்டம் தான் இந்த 5 ஆண்டு திட்டம். அது மட்டும் இல்லாமல் முன்னணி தொழில்களை உருவாக்குறது ஒரு நோக்கமாக இருந்துச்சு. சரிங்களா? இந்த 5 ஆண்டு திட்டங்களை பற்றி நம்ம நெக்ஸ்ட் முன்னாடி ஒரு வீடியோவை கொடுத்துருக்கோம், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவும் நம்ம கொடுத்துருப்போம். சரிங்களா? அதே மாதிரி உள்நாட்டில் உற்பத்தி அதிகரிக்கணும். சரிங்களா? இந்த தொழில் சார்ந்த விஷயங்களே உங்களுக்கு தெரியும். உள்நாட்டில் உற்பத்தி அதிகரிக்கணும், இறக்குமதியை குறைக்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு நோக்கமாக நமக்கு கொண்டிருந்துச்சு. அது மட்டும் இல்லை, வேலை வாய்ப்பை கிராமப்புறங்களில் உண்டாக்கணும். சரிங்களா? எஸ், எதுப்பா, வேலை வாய்ப்பை கிராமங்களில் அதிகமாக உண்டாக்கணும் அப்படிங்கிறத டார்கெட்டாக கொண்ட ஒன்று தான். தென் அது போக விவசாயிகளுக்கு ஒரு சில ஆதரவுகள், லைக் அந்த பயிர்க்கடை இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குல்ல, விவசாயிகளுக்கு ஆதரவுகள் கொடுக்கணும் அப்படிங்கிறதுமே இந்த 5 ஆண்டு திட்டத்தினுடைய ஒரு நோக்கமாக தான் நமக்கு கொண்டிருந்தாங்க. சரிங்களா? வேறு என்னப்பா, ஒரு முக்கியமான ஒரு திட்டத்தை கூட இந்த 5 ஆண்டு திட்டங்கள் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு ரோஜ்கார் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஜவஹர்லால் நேரு ரோஜ்கார் யோஜனா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வேலை வாய்ப்பு திட்டம் தான். சரிங்களா? ரோஜ்கார் யோஜனாங்கிறது ஒரு வேலை வாய்ப்பு திட்டம். இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. இந்த 5% டார்கெட்டில் இருந்து கிட்டத்தட்ட 6% வரைக்கும் நமக்கு ரிசல்ட் கிடைச்சதாகவும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 5லிருந்து 6% வரைக்கும் நமக்கு ரிசல்ட் கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரியும் நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுதான் இந்த 7வது 5 ஆண்டு திட்டங்களில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ். தென் 7வது 5 ஆண்டு திட்டத்தினுடைய இலக்கு வளர்ச்சி விகிதம் என்னவா இருந்துச்சு? டார்கெட் அப்படிங்கிறது அச்சீவ் பண்ணது 6%. 7வது 5 ஆண்டு திட்டத்தை தொடங்கிய இந்திய பிரதமர் யாருப்பா? இப்பயே நம்ம பார்த்துட்டோம். ஸோ எஸ், ஆப்ஷன் ஏ, ராஜீவ் காந்தி. ராஜீவ் காந்தியை பற்றின ஒரு சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஏன்னா அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தானே. எஸ், 1944 அந்த காலகட்டத்தில் இருந்து 1991 இந்த காலகட்டத்தில் இவங்களுடைய காலகட்டம். சரிங்களா? இவர் பிறந்து இறந்தது எந்த காலகட்டத்தில் இவர் தலைமையை தாங்கியிருப்பார் அப்படின்னா 1984 1989 வரைக்கும் இவர் தலைமை தாங்கியிருப்பார். சரிங்களா? 89 வரைக்கும் தலைமை தாங்கியிருப்பார். அந்த 85 90 இந்த காலகட்டத்தை தான் நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 1985 90 வரைக்கும் 7வது 5 ஆண்டு திட்டம். இவர் தலைமை தாங்கினது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 84 89 வரைக்கும் இவர் தலைமை தாங்கியிருப்பார். எந்த கட்சி சார்ந்தவர்ப்பா? எஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸை சார்ந்த ஒரு நபர் தான். தாய் யாரு? இந்திரா காந்தி. மனைவி யாரு? சோனியா காந்தி. மக்கள் யாரு? ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் மக்களாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இவரை பற்றி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குப்பா. யாருப்பா இவரை பற்றி?
40 வயதில் பிரதமர் ஆனவர். 40 வயதில் பிரதமர் ஆனவர் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எப்போ பிரதமர் ஆனார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்திரா காந்தி கொலை செய்யப்பட்ட பிறகு பிரதமர் ஆனார். 40 வயதில் பிரதமர் ஆனதுனால இவர் வந்து இளம் பிரதமர் அப்படின்னு கூட இவர் வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? நம்ம பெரியவர் தாத்தாலாம் நமக்கு மோடி ஐயாலாம் கொஞ்சம் லேட் ஆனவர் தானே, அதை நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்கப்பா. சரிங்களா? சரி, ஓகே. தென் அதுக்கு அடுத்து டிஜிட்டல் இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அடித்தளமிட்டவர் கூட இவரை கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் அது கூட கொஞ்சம் நார்மலான விஷயம் தான். சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வேறு என்னப்பா இருக்கும்? வித்யாலயா பள்ளி, நோவாதயா வித்யாலயா பள்ளி நிறுவனர். எஸ், அதை மறந்துட்டு பார்த்தீங்களா? ரொம்ப முக்கியமானது. நவோதயா வித்யாலயா பள்ளி ஸ்கூல் இருக்குல்ல, வித்யாலயா பள்ளிகளை நிறுவிய ஒரு நபராக மென்ஷன் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா கூட, ரஷ்யா கூட, சீனா கூட அவங்க கூடலாம் வந்து உறவுகளை வலுப்படுத்தியிருப்பார், நட்புறவுகளை வந்து வலுப்படுத்தியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருப்பார் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 87 இலங்கைக்கு உண்டான ஒரு ஒப்பந்தத்தை கூட இவர் வந்து மேற்கொண்டிருப்பார் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவாங்க. அது பின்னாடி ஒரு ப்ராப்ளம் ஆச்சு அப்படிங்கிறதுலாம் நமக்கு ஞாபகம் வரும். இவரினுடைய காலகட்டத்தில் தான் இன்னொன்று விஷவாயு, போபால் விஷவாயு விபத்து 1984பா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1984 போபால் விஷவாயு அப்படிங்கிறது நடந்துச்சு. 89 வந்து தோல்வி அப்படிங்கிறது கூட நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்ன காரணத்தினால 89லனா இந்த போபால் விஷவாயுனுடைய தாக்கத்தினுடைய விளைவுகள்னால இவருக்கு வந்து ஒரு சின்ன நெகட்டிவான ஒரு பேர்கள் அப்படிங்கிறதுலாம் வந்திருக்கும். அதனால் இவருக்கு வந்து 89 நடந்த தேர்தலில் வந்து தோல்வி அடைஞ்சிருப்பார் அப்படிங்கிறத வச்சு இவருடைய லைஃப் வந்து முடிஞ்சிருக்கும். 89 இவருடைய தலைமை அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கும். தென் அது மட்டும் இல்லாமல் இவருக்கு பாரத ரத்னா விருது வந்து இந்த இறந்த காலகட்டம் 1991 கொடுத்துருப்பாங்க பாரத ரத்னா விருது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. தென் இவர் வந்து க்ளோஸ் ஆனது எப்பப்பா? ஒரு தற்கொலை குண்டு தாக்குதலில் வந்து ஒரு உயிரிழந்திருப்பார் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இருக்கட்டும், ஓகேங்களா? சரி, அது வந்து பின்னாடி நம்ம பார்த்துப்போம். அவரை பற்றி மட்டும் பார்க்கும்போது இப்போ இந்த பாயிண்ட்ஸை மட்டும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. தென் அடுத்து பாருங்களேன். இந்தியாவில் 7வது ஐந்தாண்டு திட்டம் எப்போது செயல்படுத்தப்பட்டது? ஆல்ரெடி பார்த்துட்டோமா? 85லேருந்து 90. தென் 7வது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய முக்கிய கவனம் என்னப்பா? எஸ், வறுமை ஒழிப்பு, வேலை வாய்ப்பு. ஒன்று முக்கியமாக சொல்லியிருந்தோமா? வறுமை ஒழிப்பும் வேலை வாய்ப்பு உருவாக்கமும் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருந்ததுப்பா. தென் 1வது ஐந்தாண்டு திட்டத்தின் போது இந்தியாவின் பிரதமராக இருந்தவர் யார்? 1வது ஐந்தாண்டு திட்டத்தின் போது இந்தியாவினுடைய பிரதமர் யார் அப்படிங்கிறத இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஃபஸ்ட்டு யார் உள்ளே இருந்திருப்பா? ஜவஹர்லால் நேரு இருந்திருப்பார். நேருவை பற்றி ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாமா? நேரு பிறந்தது எப்பப்பா? 1889 பிறந்திருப்பார். 1964 வந்து இறந்திருப்பார். எந்த காலகட்டம்? 1947 ஃபஸ்ட் இண்டிபெண்டன்ட்லேருந்து இவர் சாகக்கூடிய அந்த காலகட்டம் வரைக்கும் 1964 வரைக்கும். எந்த நாள் அப்படின்னு பார்த்தோன்னா 27 மே 1964 1964 மே மாதம் 27ஆம் தேதி தான் மரணம் எழுதியிருப்பார். எழுதக்கூடிய அந்த காலகட்டம் வரைக்கும் ஆட்சியில் இருந்திருப்பாருன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? எஸ், என்ன கட்சி? இந்தியன் நேஷனல் மூமெண்ட். யார் தந்தை? யார் இவருக்கு முன்னாடி? எஸ், மோதிலால் நேரு அப்படிங்கிறதா. இவங்களுடைய மகள் யார்? இந்திரா காந்தி. சரிங்களா? தென் இவரை பற்றி நமக்கு நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுன்னா இந்தியாவினுடைய முதல் பிரதமர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவினுடைய முதல் பிரதமர் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்? 47 57 67 கிட்டத்தட்ட 17 வருஷமா? 17 வருஷம் கண்டினியூஸாக பிரதமர் பதவியில் இருந்த ஒரு முக்கியமான ஒரு ஆள் அப்படின்னா இவரை தான் மென்ஷன் பண்ணுவாங்க. முதல் பிரதமர் 17 வருஷம் கண்டினியூஸாக இருந்தவர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவாங்க. நவீன இந்தியா அப்படிங்கிற கனவை வந்து முன் வச்சவர் இவர் தான். தென் அதே மாதிரி ஐந்தாண்டு திட்டங்களை கொண்டு வந்தவர் அப்படிங்கிறவர் இவர் தான். தென் PSU பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை கொண்டுட்டு வந்தவரும் இவர் தான். தென் அது போக கல்வித்துறை சார்ந்த விஷயங்களில் வந்து ஐஐடி சொல்லுவோம்ல, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, தென் IIM இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், தென் வந்து எய்ம்ஸ் ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி பல நிறுவனங்களை கொண்டுட்டு வந்ததுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவரும் இவரை தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் UGC யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் மூலமாக உயர்கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு நபரும் இவர் தான். சரிங்களா? இப்படி பல விஷயங்களை நமக்கு வந்து மென்ஷன் பண்ணலாம். எஸ், குழந்தைகள் தினம், சில்ட்ரன்ஸ் டே நவம்பர் 14 அப்படிங்கிறத நமக்கு மென்ஷன் பண்ணுவாங்க. தென் அது போக இது மட்டும் இல்லை, இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. பட் அந்த அத்தனை விஷயங்களும் இந்த ஒரு கேள்வி
கேள்வியை மையமாக வச்சு நம்ம பார்க்க வேணாம். இவரை பற்றி பார்க்கும்போது நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போதைக்கு இந்த எக்கனாமிக்ஸோட டாப்பிக்கில் இப்போ நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம பின்னாடி நம்ம நிறையா பார்ப்போம். சரிங்களா? சரி, ஓகே. தென் அது போக மரணம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கட்டும். பாரத ரத்னா விருது வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரத ரத்னா 1955 55 நமக்கு வந்து பாரத ரத்னா விருதுன்னு சொல்லுவாங்க. டெல்லியில் நமக்கு வந்து ஒரு மியூசியம் இருக்குது அப்படிங்கிறதையும் நமக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இவ்வளோ நமக்கு போதும். அடுத்த கேள்வி போகலாம். இந்தியாவின் முதலாவது 5 திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 51 56 காலகட்டம். முதலாவது 5 திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுத்தது விவசாயத்துக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க. ஏன்னா ஒரு பஞ்சத்தில் பல பேர் செத்துட்டு இருக்கிறதுனால விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா தான் கொஞ்சமாவது உயிரோடு இருக்க முடியுன்றதுக்காக தான். தென் 38 இரண்டாவது 5 திட்டத்தில் கனரக தொழில்களின் கவனம் செலுத்த பரிந்துரைத்த குழு என்ன குழு? எஸ், ரொம்ப இம்பார்ட்டன்ட். மஹாலனோபிஸ் குழு. இந்த குழு பற்றி ஒரு சில விஷயங்கள் வேணால் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அந்தளவுக்கு எஸ், ஓகே. இவர் வந்து ஒரு நபரை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்களா? எஸ், அதை பற்றி நம்ம பார்ப்போம். இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த மஹாலனோபிஸ் குழுவை பற்றி ரொம்ப காமனான விஷயத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபுல்லாக உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ண வேணாம். ஸோ காலகட்டத்தை மட்டும் சொல்கிறேன். 1953 நமக்கு இவருக்கான ஒரு மாதிரியை வந்து உருவாக்கி கொடுத்துருப்பாரு. இவர் வந்து இவருடைய கருத்துக்களில் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உள்நாட்டு பொருட்களினுடைய உற்பத்தியும் ஏற்றுமதி இறக்குமதியை பற்றி ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்லியிருப்பார். ஜஸ்ட் இவருக்கான அந்த பரிந்துரை விஷயங்களை 1953 பப்ளிஷ் பண்ணார் அப்படிங்கிற ஒரு விஷயம். இவர் தான் செகண்ட் 5 திட்டங்களை உருவாக்குறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணியாக இருந்திருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் நார்மலாக ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? என்ன பாருங்களேன், கனரக தொழில்களில் கவனம் செலுத்த அப்படின்னா இந்த தொழில்களில் அதிகமான உற்பத்தியை பெருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் இவர் டார்கெட் கொடுத்துருப்பாரு. அப்படி உற்பத்தியை நம்ம பெருக்கும் போதே நமக்கு உண்டான தேவைகளை நம்ம வந்து பூர்த்தி பண்ணிக்க முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த மஹாலனோபிஸ் குழு வந்து 1953 தன்னுடைய பரிந்துரைகளை வந்து சமர்ப்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இந்தியாவில் 6வது 5 திட்டம் எப்போது செயல்படுத்தப்பட்டது? 6வது 5 திட்டம் 80 85. நம்ம 7வது எப்போ பார்த்தோம்? 85 90 நம்ம பார்த்தோம். இப்போ 6வது வந்து 80 85. தென் அதுக்கடுத்து இந்த 5 திட்டங்களை பற்றி ஃபுல்லாக உங்களுக்கு நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ 39 முடிஞ்சா 40 ஒரு கேள்வியோடு நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த டியூரேஷன் நமக்கு 15 மினிட்ஸ் நமக்கு வந்து போதும், அதுக்கு மேலே வேண்டாம். சரிங்களா? 40வது கேள்வி பாருங்கள். 6வது 5 திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் என்ன? தொழில்துறை வளர்ச்சியை துரிதப்படுத்தியது தான் முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு. சரிங்களா? தென் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இந்த 5 திட்டங்கள் பற்றினா ஃபுல் விஷயங்களை மறுபடியும் சொல்கிறேன். தென் 41வது கேள்விகளிலிருந்து இன்னும் நமக்கு பின்னாடி நிறைய கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகள் எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் டக்குன்னு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே நம்ம வந்து முடிச்சிடலாம். சரிங்களா? சரி, ஓகே. அடுத்தடுத்த வீடியோஸில் இருக்கக்கூடிய அத்தனை கண்டென்ட்டும் உங்களை வந்து சேரணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் மறக்காமல் ஆட் ஆகிக்கோங்க. சேனலுக்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் கிளிக் பண்ணி நம்மளுடைய ஃபேமிலி குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம நெக்ஸ்ட்டு போடக்கூடிய அத்தனை வீடியோஸுமே ப்ளஸ் முன்னவே நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் ஆல்சோ நம்மளுடைய சேனலில் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதனால் அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னாலோ இல்லை மறக்காமல் பார்க்கணும்னு நினச்சிங்கனாலோ நம்ம சேனலில் மறக்காமல் ஆட் ஆகிக்கோங்க. கீழேயே லிங்க் நான் கொடுத்துருக்கேன், ஆட் ஆகிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் சில முக்கியமான கண்டென்ட்டோடு உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். தேங்க்யூ டு ஆல்.